ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் கொச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.18 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸசைஸ் 3.9 பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.19ல் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து சம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரையில். ஓகேவா? உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. 3x3 மேட்ரிக்ஸ், 3x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ள அந்த மேட்ரிக்ஸ் என்னது? ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் சைடு இருக்கனால இதை லெஃப்ட் ஹேண்ட் மேட்ரிக்ஸ்னும் இதை ரைட் ஹேண்ட் மேட்ரிக்ஸ்னும் சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3x3, இது வந்து 3x2. அப்போ ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நம்பர் கொடுத்து ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள ப்ராடக்ட்ல உள்ள அந்த செகண்ட் உள்ள நம்பர். ஓகேவா? இந்த செகண்ட் உள்ள நம்பரும் அந்த இதில் உள்ள செகண்ட் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால்தான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதில் 3யும் இதில் ஃபர்ஸ்ட் இதில் உள்ளது செகண்ட். ஓகேவா? 3 இதில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது? பேலன்ஸ் உள்ள இந்த ரெண்டும் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஆன்சர் என்னது? 3x2. ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது? 3x2. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ இனி சம்முக்கு போகலாமா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் போவோமா? Find the order of the product of matrix AB if. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன 5 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் A 3x3, ஆர்டர் ஆஃப் B 3x3, இது வந்து 4x3, 3x2, 4x2, 2x2, 4x5, 5x1, 1x1, 1x3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிடுவோம். 3x3, 3x3. ஸோ இப்போ என்னது? ஆர்டர் ஆஃப் ஏ, இது ஏங்கிறனால ஏ எழுதிக்கிறேன். ஆர்டர் ஆஃப் பி என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 3x3, பி என்னது உங்களுக்கு 3x3. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா இருக்கா? ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அப்போ எது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்? இந்த 3யும் இந்த 3யும். ஸோ 3x3 ஏபி, ஏபி இஸ் ஈக்குவல் டு 3x3 தான் ப்ராடக்ட், ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ என்ன எழுதலாம்? ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 3x3. ஓகேவா? தென் அடுத்து பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 4x3. ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ 4x3, ஆர்டர் ஆஃப் பி வந்து 3x2. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணும்? இந்த இதுவும் சேமா இருக்கா? சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ ஏபி என்னது? 4x2. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி 4x2. என்ன எழுதலாம்? ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 4x2. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து தேர்ட் பாருங்க. தேர்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4x2 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி 2x2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள செகண்ட் இதுவும் சேமாக தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ என்ன எழுதலாம்? ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது? ஏபி இஸ் ஈக்குவல் டு 4x2. ஓகேவா? ஏபி என்னது? இங்கே ஃபர்ஸ்ட் உள்ளதும் இங்கே செகண்ட் உள்ளது. இந்த இதுவும் ஆன்சர். ஸோ 4x2. ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 4x2. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி. ஆர்டர் ஆஃப் ஏ என்னது? ஏ இன்ட்டு 4x5 கொடுத்துருக்காங்க. பி வந்து 5x1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே பாருங்க, இந்த செகண்ட் உள்ளது செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் உள்ளது சேமா இருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்? இந்த இருக்கு 4x1. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 4x1. ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் 4x1. ஓகேவா? இதான் ஃபோர்த் சம். அதுக்கடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 1x1, பி வந்து 1x3. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டு சேமா இருக்கணும். இந்த டேர்மும் சேமா இருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது? இந்த இருக்கு. ஸோ 1 and 3. ஏபிக்கு என்னது? 1 and 3. ஸோ என்ன இதெல்லாம்? ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 1 and 3. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போமா? பாருங்க, செகண்ட் சம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி இன்டு கியூ. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பி இன்டு கியூங்கிற ஆர்டர்ல இருக்கு. அண்ட் பி இஸ் ஆஃப்
ஆர்டர் Q into R. Q into Rங்கிற ஆர்டர்ல இருக்கு. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபியோட ஆர்டரும் கேட்டிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏபியும் ஆர்டர் ஆஃப் பிஏவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபினா என்னது, ஏவோட மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பி அண்ட் கியூ. ஸோ ஏக்கு நேராக போடுங்க பி அண்ட் கியூ. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கியூ இன்ட்டு ஆர். ஸோ கியூ இன்ட்டு ஆர்னு போட்டுக்கோங்க. அண்டு ஏபிசி ஈக்குவல் இந்த இருக்கா, இந்த டேர்மும் சேமா இருக்கா. ஸோ அப்போ இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் உண்டு. ஓகேவா, அப்போ என்னது பி அண்ட் ஆர். ஸோ ஏபி பி இன்ட்டு ஆர்னு போட்டுருங்க. இதான் ஆன்சர் ஏபிக்கு. ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் பி இன்ட்டு ஆர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பிக்கும் ஏக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கும் ஏக்கும் பாருங்க, பி என்னது கியூ இன்ட்டு ஆர். ஓகேவா, ஏ என்னது பி இன்ட்டு கியூ. ஸோ இப்போ பாருங்க, இந்த செகண்ட் டேர்ம் ஈக்குவலா இருக்கா இல்ல. ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணலாம், பி ஆஃப் ஏக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, ஈக்குவலா இருந்தா மட்டுமே நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவலா இல்லைன்னா நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப நம்ம என்ன எழுதலாம், இப்ப பாருங்க, the number of columns, இது வந்து ரோ, இது காலம். சோ இந்த காலமும் இந்த ஏல உள்ள ரோவும் ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலா இருந்தா மட்டுமே நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உள்ளது ரோ, செகண்ட் உள்ளது காலம். ஓகேவா, so not equal, then we can not find BA கண்டுபிடிக்க முடியாது. the order of BA is not defined அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா, அவ்வளவுதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாப்போமா. தேர்ட் சம் பாருங்க, A has A rows and A plus 3 columns, B has B rows and 17 minus B columns, and if both products AB and BA exists, find A, B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ், ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ரோ ஏன்னு கொடுத்துருக்காங்க, காலம் ஏ பிளஸ் பி. ரோ ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், ரோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு ரோ. ஓகேவா, ஸோ அப்போ ஏவை போட்டுக்கோங்க, ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 3 தான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி ரோ 17 மைனஸ் பி, அப்போ பி இன்ட்டு 17 மைனஸ் பி. ஓகேவா, ஸோ கிவன் தட் ஏபி இஸ் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட்னா என்ன, அதாவது இங்க கொடுத்துருக்க அந்த இந்த டேர்ம். ஓகேவா, இந்த நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் ஏவை பொறுத்தவரையில ரெண்டாவது உள்ள காலமையும், பி வரும்போது செகண்ட் இதுல உள்ளது ரோவையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோமா, அதுதான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ரெண்டை மட்டும் நம்ம இப்போ எடுக்க போறோம். ஏபி ஈக்குவல் டு நம்மளுக்கு உள்ளது என்னது, ஏ பிளஸ் 3 பி. அந்த எக்ஸிஸ்ட் ஆகுறது, இந்த எக்ஸிஸ்ட் ஆகிறத மட்டும் எடுக்கிறோம். ஏ பிளஸ் 3 ஈக்குவல் டு பி. ஸோ என்ன எழுதலாம், இப்போ ஏ இந்த பிளஸ் பிங்கிறத இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் பி ஆயிரும், பிளஸ் 3ங்கிறது ஈக்குவல் டு கமிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் 3 ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஆல்சோ கிவன் தட் பிஏ உள்ள எக்ஸிஸ்ட் என்னது, பி போட்டு ஏ போடும்போது என்ன வரும், இந்த செகண்ட் உள்ள டேர்ம் பி போடும்போது பில ஃபர்ஸ்ட் என்ன வரும், பி, இது ஏ. ஓகேவா, பிக்கு என்ன வரும், பி இன்ட்டு 17 மைனஸ் பின்னு வரும். ஏல என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 3ன்னு வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம்ல நம்ம எப்பயும் செகண்ட் உள்ள அந்த காலமை செலக்ட் பண்ணுவோம், செகண்ட் உள்ள டேர்ம்ல ரோவை செலக்ட் பண்ணுவோம். அப்ப 17 மைனஸ் பி அண்ட் ஏ. ஓகேவா, ஸோ ஏ ஈக்குவல் டு 17 மைனஸ் பி அல்லது 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ எப்படினாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ என்ன எழுத போறோம், அந்த ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் பி அங்கிட்டு கொண்டு போகும்போது பிளஸ் பி ஈக்குவல் டு 17. அது வந்து செகண்ட் இது. ஓகேவா, 1 அண்ட் செகண்ட் சால்வ் 1 அண்ட் 2 செகண்ட் ஈக்குவேஷன் ஆட். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 2. ஓகே, 1 அண்ட் 2 ஆட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், இதுல 17 இருக்கு, இதுல மைனஸ் 3 இருக்கு. 17ல மைனஸ் 3 போனா 14. ஓகேவா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் ஆயிரும். அப்ப ஏ என்ன ஆகும், ஏவும் 2a ஆகும். ஏ பிளஸ் ஏனா 2a. ஓகேவா, சோ அப்புறம் என்ன எழுதலாம், ஏ ஈக்குவல் டு 14. இந்த 2 இங்க இன்ட்ல இருக்கிற 2 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். டிவைட்ல இருக்கிறது இன்ட் ஆகும், இன்ட்ல இருக்கிறது டிவைட் ஆகும், பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து இன்ட்ல இருக்கு. சோ இந்த 2 அந்த சைடு போகும்போது டிவைட்ல ஆகும். சோ ஏ ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 வரும். ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு 7 கிடைச்சிருச்சு. சோ இந்த ஏ ஈக்குவல் டு 7ங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி கிடைச்சிடும். Substitute A is equal to 7 in first equation. ஓகேவா, நான் first equationல substitute பண்ண போறேன். பாருங்க, இப்ப A minus B is equal to minus 3. இது வந்து first equation. A is equal to 7 சொல்லி நம்ம substitute பண்ண போறோம். first A க்கு பதிலா 7 போடுங்க. minus B is equal to minus 3. so minus B அப்படியே வச்சுக்கோங்க. இந்த minus 3 அப்படி இருக்கு. இந்த 7ங்கிறது அங்கிட்டு கொண்டு போனா plus இருக்கு. ஓகேவா, பிளஸ் 7ங்கிறது அங்கிட்டு போகும்போது மைனஸ் 7 ஆயிரும். சோ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 7 ஆயிருது மைனஸ் 10. அப்ப பி ஈக்குவல் டு இதுவும் பிளஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிரும். பி ஈக்குவல் டு 10. ஓகேவா, ஏ வந்து 7, பி ஈக்குவல் டு 10. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா, இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர்.
ஃபைண்ட் ஏபின்னு கேட்டிருந்தாங்க, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்க ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 2 5 4 3 கொடுத்துருக்காங்க, பி வந்து 1 -3 2 5 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி பிஏ அண்ட் வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஏபி ஈக்குவல் டு பிஏவா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஈக்குவலா தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்லணுமா. ஓகேவா, ஏபி கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை எழுதிக்கோங்க. ஏக்குள்ள ஏபினா ஏவையும் பியையும் இன்ட்டு பண்றாங்க. ஓகே, ஏ இன்ட்டு பி. ஸோ 2 5 4 3 இன்ட்டு 1 -3 2 5. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த இன்ட்டு பண்ணும்போது இந்த டேர்ம் ஓகேவா, இந்த ரெண்டையும் அதாவது இந்த ரெண்டையும் இங்கே உள்ள ரெண்டையும் இன்ட்டு பண்ணுவோம். ஓகேவா, இந்த ஆக்கில் இப்படி இது ரெண்டும் இது ரெண்டும், அதாவது 1 × 2, இந்த 2 × 1 அல்லது 1 × 2 1 × 2 பிளஸ் அப்புறம் 5 × 2. ஓகேவா, இந்த ரெண்டை வச்சு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணும், அப்புறம் இந்த ரெண்டை வச்சு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணும். ஓகேவா, 1 × 2 பிளஸ் 5 × 2 நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும், அப்புறம் இந்த ரெண்டை வச்சு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணுவோம். 2 × -3 5 × 5 நடுவில் பிளஸ் போட்டுக்கோங்க, 5 × 5. ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் எடுங்க, 4 × 1 பிளஸ் 3 × 2. ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டு டேர்மை எடுக்கும், 4 × -3 பிளஸ் 3 × 5. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன எழுதிடலாம், 1 × 2னா ஒரு 2 சார் 2 பிளஸ் 5 × 2னா 10, -3 × 2னா என்னது -6, 5 × 5னா என்னது 25, 4 × 1னா என்னது 4, 3 × 2னா 6, 4 × -3னா -12, 3 × 5னா 15. ஓகேவா, இப்போ 10 + 2னா என்னது 12, 25 - 6னா 19, 6 + 4னா 10, 15 - 12னா 3. ஓகேவா, இதான் வந்து ஏபி. இப்போ ஏபி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா, இதை ஃபர்ஸ்ட்னு வச்சுக்குவோம். அடுத்து பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிஏ கண்டுபிடிங்க. பியோட வேல்யூ என்னது 1 -3 2 5, இங்கே இன்ட்டு பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ என்னது 2 5 4 3. ஓகேவா, வழக்கம் போல எப்படி இன்ட்டு பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரை கொண்டு இங்கே உள்ள ரெண்டையும் அடுத்து இங்கே உள்ள ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 × 2 ஒரு 2 சார் 2, -3 × 4னா -12, -3 × 4 ஸோ -12. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் வச்சு இந்த ரெண்டு டேர்ம் 1 × 5னா என்னது 5, -3 × 3னா -9. ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் இன்ட்டு பண்ணுவோம். 2 × 2னா என்னது 4, 5 × 4னா என்னது 20, 5 4 சார் 20. அடுத்து 2 × 5னா என்னது 10, 5 × 3னா 15. ஓகேவா, 10 + 15. ஸோ என்ன வரும், 2 - 12னா என்ன வரும் -10, 5 - 9னா என்ன வரும் -4, 4 + 20னா என்ன வரும் 24, 10 + 15னா என்னது 25. ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட். இது இப்போ பாருங்க ஏயும் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க, -10 இங்கே 12, இங்கே 19, இங்கே -4, 10 இங்கே 24, 3 25, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ எழுதலாம் ஃப்ரம் 1 and 2ல இருந்து ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா, இவ்வளவுதான் ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போமா. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. given that a is equal to 1 3 5 -1, b is equal to 1 -1 2 3 5 2 கொடுத்திருக்காங்க. c வந்து 1 3 2 -4 1 3. verify that a b plus c equal to ab plus இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து இந்த டேர்முக்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, a b plus c மட்டும் எடுத்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த உள்ள இந்த பிராக்கெட்ல உள்ள டேர்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். b plus c கண்டுபிடிப்போம். b என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 -1 2 3 5 2. ஓகேவா, c என்ன கொடுத்துருக்காங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பிளஸ் சிம்பிள். ஸோ பிளஸ் சிம்பிள் போட்டு 1 3 2 -4 1 3. ஓகேவா, ஆட் பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் ஆட் பண்ணணும், தேர்டு ஒன்னும் ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்படிதான் ஆட் பண்ணணும், இதுவும் ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 அப்புறம் -1 + 3 -1 + 3 2 + 2 அடுத்து 3 - 4 5 + 1 அடுத்து 2 3 2 + 3. ஓகேவா, ஸோ என்ன எழுதிடலாம் 1 + 1 2. உங்களுக்கு புரியறதுக்காண்டி இதை எழுதிருக்கேன், இல்லை டைரக்டா நீங்க 1 1 2 -1 3னா 2 2 2 4 2 + 2னா 4 3 -4னா என்னது -1 5 + 1னா என்னது 6 2 + 3னா 5. ஓகேவா, டைரக்டா எழுதனால எழுதலாம், இந்த ஸ்டெப் பண்ணி எழுதனால எழுதலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ b + 3 என்னன்னு b + c என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது ஏவை இன்ட்டு பண்ணணும் இந்த சிம்பிளோட. ஸோ a b + c ஏவோட என்னது 1 3 5 -1, b என்னது
2 2 இந்த கண்டுபிடிச்சது 2 2 4 -1 6 5 ஓகேவா. இன்ட்டு பண்ணா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேர்மை வச்சு இங்க உள்ளதை இன்ட்டு பண்ணணும், அடுத்து செகண்ட் உள்ளதை இன்ட்டு பண்ணணும், தேர்ட் உள்ளதை இன்ட்டு பண்ணணும், இப்படிதான் இன்ட்டு பண்ணணும் ஓகே. ஆட் பண்ணும்போது இப்படி டைரக்டா இந்த நம்பரை ஆட் பண்ணிடலாம். இன்ட்டு பண்ணும்போது இந்த ரெண்டை இப்படிதான் இன்ட்டு பண்ணணும், பிளஸ் பண்ணி இன்ட்டு பண்ணணும் ஓகேவா. ஸோ 1 × 2 அப்படின்னா 1 × 2 நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டு 3 × -1 ஓகேவா. 3 × -1 அடுத்து 1 × 2 3 × 6 ஓகேவாங்க. நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 1 × 4 அப்புறம் 1 × 3 × 5 நடுவில் பிளஸ் சிம்பிள் ஓகேவா. 1 × 4 3 × 5 அடுத்து என்னது, இந்த டேர்ம் வச்சு இந்த 3 டேர்மையும் இன்ட்டு பண்ணும். 5 × 2 பிளஸ் -1 × -1 அடுத்து 5 × 2 பிளஸ் -1 6 -1 × 6 அப்புறம் 5 × 4 -1 × 5 ஓகேவா. நடுவில் பிளஸ் சிம்பிள் அவ்வளவுதான். இப்ப பாருங்க 4 2s are 2 3 × -1 -3 1 × 2 2 6 3s are 18 4 4s are 4 3 × 5 என்னது 15 5 2s are 10 அப்புறம் -1 × -1 +1 5 × 2 10 -1 × 6 -6 5 × 4 20 -1 × 5 -5 ஓகேவா. ஸோ இப்போ என்னது 2 - 3 1 18 + 2 என்னது 20 4 + 15 என்னது 19 10 + 1 11 10 - 6 4 20 - 5 15 ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம a + b + c கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ab + ac கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து செகண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், ab + ac. ஸோ ab ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து ac அடுத்து ac கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ab மட்டும் எடுங்க. ab என்னது, a வேல்யூ என்னது 1 3 5 -1 b என்ன கொடுத்திருந்தாங்க 1 -1 2 3 5 2 வழக்கம் போல எப்படி இன்ட்டு பண்ணும், இந்த டேர்மை இன்ட்டு பண்ணணும், இந்த டேர்மை இன்ட்டு பண்ணணும், இந்த டேர்மை இன்ட்டு பண்ணணும். ஸோ 1 × 1 1 ஓர் 1 1 3 × 3 9 ஓ. ஸோ 1 + 9 ஓகேவா. அடுத்து 1 - 1 1 × -1 -1 3 × 5 15 + 15 ஓகேவா. அடுத்து என்னது 1 × 2 ஒரு 2s are 2 அடுத்து 3 × 2 6 + 6 ஓகேவா. அடுத்து 5 வச்சு இன்ட்டு பண்ணுவோம். 5 × 1 என்னது 5 -3 × 3 என்னது -3 அடுத்து 5 × -1 -5 -1 × 5 -5 அடுத்து 5 × 2 என்னது 10 -2 × 2 என்னது -2 ஓகேவா. 10 - 2 ஓகேவா. இப்போ 1 + 9 என்னது 10 -1 + 15 என்னது 14 அடுத்து 2 + 6 என்னது 8 5 - 3 என்னது 2 -5 -5 என்னது -10 10 - 2 8 ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ab கண்டுபிடிக்க வச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ac கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க ac என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ac a என்னது 1 3 5 -1 c என்னது 1 3 2 -4 1 3 இந்த வேல்யூ ஓகேவா. இப்போ ரெண்டையும் இன்ட்டு பண்ண போறோம். வழக்கம் போல இந்த ரெண்டு டேர்ம் வச்சு இங்க உள்ள 3 டேர்மையும் இன்ட்டு பண்ணும் ஓகேவா. 1 × 1 1 3 × 4 -12 ஓகேவா. 4 × -4 × 3 -12 அடுத்து 1 × 3 3 3 × 1 என்னது 3 ஓகேவா. அடுத்து 1 × 2 என்னது 2 3 × 3 9 ஓகேவா. 2 + 9 அடுத்து இந்த சிம்பிள் வச்சு இந்த நம்பர் வச்சு இங்க ஆட் பண்ணுவோம், இன்ட்டு பண்ணுவோம். 5 × 1 என்னது 5 -1 × -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 × 4 4 ஓகேவா. பிளஸ் 4 அதுக்கடுத்து 5 × 3 என்னது 15 மைனஸ் 1 × 1 என்னது -1 ஓகேவா. ஸோ அடுத்து 5 × 2 என்னது 10 5 2s are 10 minus 1 × 3 என்னது -3 ஓகேவா. அவ்வளவுதான். ஸோ 1 - 12 என்னது -11 3 + 3 என்னது 6 2 + 9 என்னது 11 5 + 4 என்னது 9 15 - 1 என்னது 14 10 - 3 என்னது 7 ஓகேவா. அவ்வளவுதான். இதுதான் ஏசி. இப்போ ஏபி எங்க கண்டுபிடிச்சிருந்தா ஏசி கண்டுபிடிச்சோம். அந்த ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஏபி என்னது 10 14 8 2 -10 8 கண்டுபிடிச்சிருந்தது ஓகேவா. ஏசி என்னது இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். -11 6 11 9 14 7 ஓகேவா. இங்க என்ன சிம்பிள் வந்துருச்சு, பிளஸ் சிம்பிள் வந்துருச்சு. பிளஸ் சிம்பிள் நம்ம வந்தா என்ன பண்ணுவோம், இந்த 1 நம்பர் இந்த ஒரு நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் ஓகே. 10 - 11 என்னது உங்களுக்கு -1 கிடைக்கும். 14 செகண்ட் 1 செகண்ட் 14 + 6 என்னது 20 8 + 11 என்னது 19 2 + 9 என்னது 11 -10 + 14 என்னது 4
8 plus 7 என்னது 15 ஓகேவா இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சேமான்னு பார்க்கணும் ஓகேவா -1 20 19 11 4 15 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோமா -1 20 19 11 4 15 ஓகேவா அப்போ சேமாக தான் இருக்கு அப்போ என்ன எழுதிடலாம் 1 and 1 equal to 2 so therefore a b plus c equal to ab plus ac hence proved ஓகேவா இது ரெண்டு ஈக்குவல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அடுத்து 6th சம் பாப்போமா 6th சம் பாருங்க so the matrices a is equal to 1 2 3 1 கொடுத்திருக்காங்க b வந்து 1 -2 -3 1 கொடுத்திருக்காங்க AB is equal to B எந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து செக் பண்ணணும் ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அதாவது AB is equal to BA அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சேம் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் AB எடுத்துக்கோங்க AB is equal to A ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 1 ஸோ 1 2 3 1 B என்ன கொடுத்துருக்காங்க 1 -2 -3 1 ஸோ 1 -2 -3 1 வழக்கம் போல இன்ட்டு பண்ணா நம்மளுக்கு என்ன செய்யணும் இந்த இது இங்க உள்ளதை இன்ட்டு பண்ணணும் அடுத்து இங்க உள்ளதை இன்ட்டு பண்ணணும் பிளஸ் தான் அந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் இதுல வந்து ரெண்டு நம்பரை இன்ட்டு பண்ணி நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டு அடுத்த ரெண்டு நம்பரை இன்ட்டு பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்க 1 × 1 என்னது 1 ஓகேவா அடுத்து 2 × -3 என்னது -6 ஓகேவா அடுத்து 1 × -2 என்னது -2 2 × 1 என்னது +2 ஓகேவா அடுத்து 3 வச்சு 3 × 1 என்னது 3 -1 × -3 -3 அடுத்து 3 × 2 -6 1 × 1 +1 ஓகேவா ஸோ 1 - 6 என்னது -5 -2 + 2 என்னது 0 அடுத்து 3 - 3 என்னது 0 அடுத்து -6 + 1 என்னது -5 ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் AB கண்டுபிடிச்சாச்சு அடுத்து BA BA இந்த சைடு போட்டுட்டு A அந்த சைடு போட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க B minus A B என்னது 1 -2 -3 1 1 2 3 1 ஓகேவா இது B இது A ஸோ இதுவும் வழக்கம் போல இன்ட்டு பண்ணும் இந்த டேர்ம் வச்சு இங்க ரெண்டு இதுலையும் இன்ட்டு பண்ணும் ஸோ 1 × 1 என்னது 1 -2 × 3 என்னது -6 அப்புறம் 1 × 2 என்னது 2 இது -2 × 1 என்னது -2 ஓகேவா அடுத்து 3 × -1 என்னது -3 1 × 3 என்னது +3 அடுத்து -3 × 2 என்னது -6 1 × 1 என்னது +1 ஓகேவா ஸோ 1 - 6 என்னது -5 2 - 2 என்னது 0 -3 + 3 என்னது 0 -6 + 1 என்னது -5 ஓகேவா இது செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சேமாக தான் இருக்கு ஸோ இந்த இதை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதி கன்க்ளூட் பண்ணிடணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ நான் சொல்லி கொடுத்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது புரியலைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் 7th சம்ல இருந்து அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்